Hi all, welcome to our YouTube channel. Last time நம்ம time and work உடைய introduction பார்த்தோம் and basic sumsum பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது moderate level of questions பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay, நம்ம இன்னைக்கு என்ன question பார்க்க போறோம்னா A can complete a task in 20 days and B can complete the same task in 40 days if C joins them to complete the task in 2 days. How many days would it take for C alone to complete the same task? Okay. So, இப்போ இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்வியஸாக லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோமோ அதே மாதிரியான ஸ்டெப்ஸை தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சோன்னா ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் what is the total work and the second thing is what is the efficiency of individual persons, right? So, இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒரு நாளைக்கு அந்த ஒரு பர்சன் 20 டேஸில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் பி அதே ஒர்க்கை 40 டேஸில் முடிக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் த தேர்ட் லைன் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா இஃப் சி ஜாயின்ஸ் தெம்னா அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த 2 பர்சன் கூட சின்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணும் பொழுது அந்த ஒர்க்கை 2 டேஸ்லேயே முடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன மாதிரி கொஷின்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே டைம் அண்ட் ஒர்க்கை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஒர்க் வாட் இஸ் த டோட்டல் ஒர்க் அப்படின்னு ஃபைன் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க். ஓகே, அதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஷின்லேருந்து கிவன் டேட்டாவை கிளியராக எடுக்க லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம கிவன் டேட்டாவாக எடுப்போம். ஏ ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 20 டேஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பி அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 40 டேஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இஃப் சி ஜாயின்ஸ் தெம் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஏ பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற நாட்கள் 2 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது 3த்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். அந்த டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு மார்க்ஸ் டேர்ம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம். ஸோ அப்போ 20, 40, 2 இது 3த்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கே தெரியும் எப்படி எல்சிஎம் எடுப்போம்னு சொல்லிட்டு எல் டிவிஷன் வச்சு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். அண்ட் இதை வேறு எப்படி ஈஸியாக எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலையே எந்த நம்பர் பிக்கர் நம்பர்னு பாருங்கள், அந்த பிக்கர் நம்பரை எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிறதுலே பிக்கர் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 40 இஸ் த பிக்கர் நம்பர். அந்த 40யை ரிமைனிங் இருக்கிற 2 நம்பர் அதாவது 20 and 2 இந்த 2 நம்பரும் அந்த 40யை டிவைட் பண்ணிடுச்சுன்னா தட் இஸ் த டோட்டல் ஒர்க். அதுதான் எல்சிஎம், அதே எடுத்துக்கலாம். அப்போ இந்த 40யை இந்த 20 டிவைட் பண்ணுமான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக பண்ணும். அதேமாதிரி இந்த 40யை இந்த 2 டிவைட் பண்ணுமான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக டிவைட் பண்ணும். அப்படின்னா 40 இஸ் த எல்சிஎம். ஸோ 40 தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா ஒர்க்குன்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் த டோட்டல் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் திங். The second thing is எஃபிஷியன்சியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபிஷியன்சியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொஷினை ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ அப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் த ஒர்க் அண்ட் திஸ் இஸ் த டைம். ஸோ ஒர்க் டிவைடட் பை டைம் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 அப்படின்னு வந்திருக்கும். அதே ஒர்க் டிவைடட் பை டைம் அப்படின்னு பண்ணியிருந்தீங்கன்னா 1ன்னு வந்திருக்கும். அதே ஒர்க் டிவைடட் பை டைம் அப்படின்னு பண்ணியிருந்தீங்கன்னா 20 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 2, 1, 20 இது எல்லாமே எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் த பர்சன்ஸை பற்றி பேசுது. இந்த 2 எஃபிஷியன்சி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறவங்களுடைய எஃபிஷியன்சி, அதாவது 1 டேக்கான எஃபிஷியன்சி. இந்த 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பியோடைய 1 டே எஃபிஷியன்சி. அண்ட் இந்த 20 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருடைய 1 டே எஃபிஷியன்சியை பற்றி சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ ஏவோட எஃபிஷியன்சி தெரியும், பியோட எஃபிஷியன்சி தெரியும், இங்கே கம்பைன்டு ஏபிசியோட எஃபிஷியன்சி தெரியும். ஆனால் சியோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி நமக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். பிகாஸ் அவங்க லாஸ்ட்டாக என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டேஸ் வுட் இட் டேக் ஃபார் சி அலோன் டு கம்ப்ளீட் த சேம் டாஸ்க்குன்னு கேட்குறாங்க. ஸோ சி மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறதுனால சியோட எஃபிஷியன்சி தெரிஞ்சால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அப்படின்னா ஏவோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு 2ன்னு தெரியும் அண்ட் பியோட எஃபிஷியன்சி 1ன்னு தெரியும். ஸோ சியோட எஃபிஷியன்சியை என்ன இருந்திருந்தால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 20ன்னு வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 + 1 3. ஸோ 3 கூட என்ன ஆட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு 20 அப்படின்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 20 அப்படின்னு வந்திருக்கும்.
அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சியோடைய எஃபிஷியன்சி 17 அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது சி மட்டும் ஒரு நாள் ஒர்க் பண்ணாருன்னா 17 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு எஃபிஷியன்ட் பர்சன். ஓகே, இங்கே இருக்கிறதுலே ரொம்ப எஃபிஷியண்டான ஆள் யாருன்னு கேட்டாலும் சின்னு சொல்லிடலாம். பிகாஸ் பி 1 ஒர்க்கு தான் முடிக்க முடியும் ஒரு நாளைக்கு, ஏ 2 ஒர்க்கை தான் முடிக்கிறார். ஆனால் சி பார்த்தீங்கன்னா 17 ஒர்க்கை முடிக்கிற அளவுக்கு எஃபிஷியன்ட். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா சி அந்த ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்குறது எத்தனை டேஸ் ஆகும்னு கேட்குறது டைமை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ டைம் கண்டுபிடிக்கணும்னா டைமுடைய ஃபார்முலா ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. இங்கே ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 40ங்கிறது தான் ஒர்க். ஸோ 40 ஒர்க். எஃபிஷியன்சி யாருடைய டைமை கண்டுபிடிக்க போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எஃபிஷியன்சியை எழுதணும். நம்ம யாருடைய டைமை கண்டுபிடிக்க போகிறோம்னா சி மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ சியோட எஃபிஷியன்சியை தான் நம்ம எழுதணும். ஸோ சியோட எஃபிஷியன்சி இஸ் 17. ஸோ ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டைம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன டேஸில் முடிப்பாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 40 டிவைட் பை 17 நம்மளால் ப்ராப்பராக கட் பண்ண முடியாது. அப்படி கட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் உங்களுடைய ஆப்ஷனில் இதே ஃப்ராக்ஷன்னு போட்டு இந்த இடத்துல டேஸ்ன்னு முடிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் அவங்க இதை மிக்சடு ஃப்ராக்ஷனில் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு மிக்சடு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணவும் தெரியணும். அப்போ இந்த 17 டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அந்த 17 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இந்த 17 இந்த 40ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இந்த 17 இந்த 40ல் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 டைம் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 34 வந்திருக்கும். அப்போ 34 அந்த ரிமைனிங் இஸ் 6. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26/17 டேஸ் அப்படின்னு சொல்லலாம். 40/17 டேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் இன்னொரு கொஷின் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ஆன்சரை சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கொஷினை நீங்கள் ஒரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்டில் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். சேம் டைப்பில் தான் இருக்குது இந்த கொஷினும். ஸோ சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆன்சர் வரலன்னா இப்போ நான் சொல்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ A and B together can do a piece of work in 15 days while B alone can finish it in 40 days. A alone can finish the piece of work in அப்படின்னு சொல்லி எத்தனை டேஸில் முடிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஷின் கேட்டாலுமே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கிவன் டேட்டாவை எடுத்து எழுத தெரியணும். கிவன் டேட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா A and B. A and Bனா A + B. 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 15 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பி மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக செஞ்சுருந்தார் அப்படின்னா அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 40 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த எல்சிஎம் தான் நம்ம டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பிக்கர் நம்பரை பார்க்கணும். அந்த பிக்கர் நம்பரை வச்சு நம்ம எல்சிஎம் ஈஸியாக ஃபைன் பண்ணலான்னு. இந்த பிக்கர் நம்பரை இந்த ஸ்மாலர் நம்பர் டிவைட் பண்ணிடுச்சுன்னா இந்த பிக்கர் நம்பர் தான் எல்சிஎம்னு சொன்னோம். பட் இங்கே இந்த 40யை இந்த 15 டிவைட் பண்ணுவான்னு கேட்டால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்கர் நம்பருடைய நெக்ஸ்ட் மல்டிபிளுக்கு நம்ம போக ஆரம்பிக்கணும். இந்த பிக்கர் நம்பருடைய நெக்ஸ்ட் மல்டிபிள். ஸோ 40யுடைய நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா 80. அந்த 80யை இந்த 15 கட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா அப்பயும் நம்ம அது கட் ஆகாது. ஸோ அப்போ 80யும் கட் பண்ணலைன்னா அதனுடைய நெக்ஸ்ட் மல்டிபிளுக்கு போகணும். ஸோ 40 அண்ட் தென் 80, அதுக்கடுத்து 120. ஸோ அப்போ 120 இந்த 15 கட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கட் பண்ணும். ஆனால் நம்மளுக்கு அதுக்கு 15உடைய டேபிள்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சதுனா தான் அதை நம்மளால் சொல்ல முடியும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு நான் சொல்கிறது இப்போ கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பெட்டராக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க சான்ஸ் இருக்கும். இந்த 15க்கும் இந்த 40க்கும் ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணோன்னா எல்சிஎம் கொஞ்சம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். எல் டிவிஷனை வச்சு சால்வ் பண்ணி எடுக்கலாம். பட் அதை விட கொஞ்சம் பெட்டர் வே ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணால் எல்சிஎம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த 15க்கும் இந்த 40க்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறோம். ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற காமன் மல்டிப்பிளை கேன்சல் பண்ணுறது தான் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இதை ரெண்டுத்தையுமே நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பரையுமே 5ஆல் டிவைட் பண்ண முடியும். இதை 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 3s are 15 வரும். அப்போ 3 டைம்ஸ் இருக்குது 5. அதே இதில் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 8 5s are 40. ஸோ 8 டைம்ஸ் இருக்குது. இப்படி எப்போல்லாம் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ரேஷியோ வந்து நிற்குதோ அது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும், அதாவது கேன்சல் பண்ணணும். இப்படி ஒரு ஃபைனல் ரேஷியோ வந்துடுச்சுன்னா இதை அப்படியே வச்சுக்கணும். இதுக்கு மேலே இதை உங்களால் காமனாக எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. அதனால் இதுதான் ஃபைனல் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் எதனா காமனாக டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் டிவைட் பண்ணி ஃபைனல் ரேஷியோ வரைக்கும் கொண்டு வரணும். பட் இப்போ இதை 1 தவிர வேறு எதாலையுமே இதை டிவைட் பண்ண முடியாது, ரெண்டுத்தையும் காமனாக.
அப்படின்னா இதுதான் ஃபைனல் ரேஷியோ. ஒன்ஸ் நீங்கள் ஃபைனல் ரேஷியோவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு ரேஷியோவை கிராஸ் மல்டிப்பிளில் அந்த ஒரிஜினல் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த 3 × 40 பண்ணாலும் உங்களுக்கு எல்சிஎம் கிடச்சிரும். அப்படி இல்லாட்டி இந்த 8 × 15 பண்ணாலும் எல்சிஎம் கிடைக்கும். ஏதாவது ஒரு நம்பரை கிராஸில் மல்டிப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு எல்சிஎம் கிடைக்கும். எது உங்களுக்கு பெட்டராக மல்டிப்ளை பண்ண முடியுமோ அந்த 2 வேல்யூவை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் ஈஸி. ஸோ இங்கே 40 × 3ங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி 15 × 8 பண்ணுறதை விட. அப்போ 3 × 40 அப்படின்னு பண்ணிங்கன்னா 120ன்னு வரும். ஸோ 120 இஸ் த எல்சிஎம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை நீங்கள் 15 × 8 தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம், எந்த தப்புமே வராது. வேணாலும் பண்ணி பாருங்கள். இதை செப்பரேட் பண்ணி பாருங்கள். 15 10 5ன்னு பிரிச்சுக்கோங்க. 8 × 10 80, 8 5s are 40, 80 + 40 120 அப்படின்னு சொல்லலாம். ஸோ த எல்சிஎம் இஸ் 120. அப்போ 120 தான் ஒர்க். அப்போ 120 ஒர்க் இருக்குது. இந்த 120 ஒர்க்கை ஏபி 2 பேர் சேர்ந்து 15 நாளில் முடிச்சிருவாங்க. அதே அந்த 120 ஒர்க்கை பி மட்டும் தனியாக செஞ்சால் 40 நாளில் முடிச்சிருவான். அப்படின்னா இவங்க 2 பேருடைய எஃபிஷியன்சி என்ன அண்ட் பியோட எஃபிஷியன்சி என்னன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒர்க் டிவைடட் பை டைம், தட் இஸ் த எஃபிஷியன்சி. அப்போ 120 / 15 அப்படின்னு பண்ணிங்கன்னா 8ன்னு வரும். அண்ட் 120 / 40 அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ன்னு வரும். இந்த 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ + பியோடைய 1 டேக்கான எஃபிஷியன்சி. இந்த 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோடைய 1 டே எஃபிஷியன்சி. அதாவது இந்த 120 ஒர்க் 120 ஒர்க்கில் ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா 8 ஒர்க்கை முடிச்சு கொடுப்பாங்க. அதே பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணி கொடுத்தான்னா 3 ஒர்க்கை முடிச்சு கொடுப்பான். அப்படின்னா ஏ 1 டே தனியாக ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஒர்க் முடிச்சு கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கான கிவன் டேட்டா இதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போது பி மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தால் 3 ஒர்க்கை முடிப்பார்னா அப்போ பி மட்டும் 3 ஒர்க் முடிக்கிறார். ஸோ அப்போ ஏ எத்தனை ஒர்க்கை முடிச்சிருந்தா ஏவும் பியும் சேர்ந்து 8 ஒர்க்கு முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 முடிச்சிருந்தா தான் 5 + 3 8ன்னு முடிக்க முடியும். அப்போ ஏவுடைய 1 டே எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ அலோன் கேன் ஃபினிஷ் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் அப்படின்னு டைம் கேட்குறாங்க. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. இங்கே ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 இஸ் த ஒர்க் அண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் ஏ. ஏன்னா இங்கே ஏவை பற்றி மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி நமக்கு வேணும். ஸோ ஏவோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 120 / 5 அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா டைம், விச் மீன்ஸ் டேஸ். அப்போ 120யை 5ஆல் டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஹோல் நம்பராகவே கிடச்சிரும். அப்போ இதால் அதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். ஸோ எத்தனை டைம் இருக்குன்னா 2 டைம்ஸ் நம்மளுக்கு 10ன்னு வரும். பேலன்ஸ் 2ன்னு வந்திருக்கும் 20. ஸோ 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 5s are 20. ஸோ 24 days இஸ் த ஆன்சர். அப்படின்னா ஏ மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக முடிக்கிறாரு அப்படின்னா 24 daysலேயே அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஷின் ஒன்று கொடுக்குறேன். அதை கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கொஷினை ஒரு டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கணும். P and Q together can complete a work in 15 days. Q and R together can do the same work in 12 days. And P and R together can do it in 20 days. Then how many days can the 3 together complete the same work? ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பேர் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற டேஸை தான் சொல்லியிருக்காங்களே தவிர இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுடைய ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அவங்க இங்கே கொடுக்கவே இல்லை. ஒரு பர்சன் இண்டிவிஜுவலாக எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொடுக்கவே இல்லை. 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இல்லை. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டியது எப்பவும் போல் நம்ம டோட்டல் ஒர்க்கு தான் கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரி கொஷின் கொடுத்தாலும் சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் ஒர்க் அண்ட் செகண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி ஆர் அங்கே கொடுத்துருக்கிறதோடைய எஃபிஷியன்சி. ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிவன் டேட்டாவை ப்ராப்பராக எழுத தெரியணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கிவன் டேட்டாவை எழுதினாலே கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஐடியாஸ் உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ P and Q அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ P + Q 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 15 days ஆகும். அதே Q and R, Qவும் Rவும் சேர்ந்து அதே ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா 12 daysல முடிக்கிறாங்க. தென் இப்போ P and R இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கிற டேஸ் 20 days. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் எடுக்கணும். அப்படின்னா 15, 12 and 20 இது மூணுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிறதுலே பிக்கர் நம்பர் யாருன்னு பார்க்கணும். ஸோ த பிக்கர் நம்பர் இஸ் 20. இந்த 20யை இந்த 12ம் இந்த 15ம் கட் பண்ணிச்சுன்னா இந்த 20 இஸ் த எல்சிஎம். பட் 12ம் 15ம் கட் பண்ணாது, டிவைட் பண்ணாது. அப்போ 20யோடைய நெக்ஸ்ட் மல்டிபிளுக்கு போகணும். 20யோடைய நெக்ஸ்ட் மல்டிபிள் இஸ் 40.
40யும் 15 கட் பண்ணுவான்னு பார்த்தா பண்ணாது, அதே மாதிரி 12 கட் பண்ணுவான்னு பார்த்தாலும் பண்ணாது. அப்போ அதனுடைய நெக்ஸ்ட் மல்டிபிளுக்கு போகிறோம் அப்படின்னா 40க்கு அடுத்து நெக்ஸ்ட் மல்டிபிள் 60. ஸோ 60யை 15ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆல் டிவைட் பண்ண முடியும், 4 டைம்ஸ் வரும். அதே மாதிரி 60யை 12ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்த்தா எஸ் பண்ண முடியும், 5 டைம்ஸ் வரும். அப்போ 60 இஸ் த LCM, 60 இஸ் த டோட்டல் ஒர்க். இப்போ உங்களுக்கு 3 வேல்யூ இருக்கிறதுனால இதை ரேஷியோ மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா இப்போ நான் சொல்லித்தரது மேபி மல்டிபிள்ஸ் நல்லா தெரியறவங்க அதை எடுத்துருவாங்க. தெரியாதவங்க வேறு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 எல் டிவிஷன் வச்சு கண்டுபிடிக்கணும், 2 இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணணும். அப்போ ரேஷியோ மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த 3 வேல்யூவில் எனி 2 வேல்யூவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த 2 வேல்யூ வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 15 அண்ட் 12. இது ரெண்டுத்துக்கும் முதல்ல நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்னா 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் இது 5 டைம்ஸ் வரும், இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை டிவைட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் ரேஷியோ. ஸோ ஃபைனல் ரேஷியோ கிடச்சிச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் பண்ணால் போதும். 4 × 15 பண்ணாலும் ஓகே, இல்லை 5 × 12 பண்ணாலும் ஓகே. ஸோ எதை பண்ணாலும் உங்களுக்கு எல்சிஎம் ஒன்றா தான் கிடைக்கும். ஸோ அப்போ 15 இங்கே 4, 15 × 4 நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 60. இதை நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த 2 வேல்யூக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எல்சிஎம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ எல்சிஎம் இஸ் 16 கிடச்சிருக்கு, 15க்கும் 12க்கும். நம்ம இன்னும் 20யை பற்றி இன்னும் கண்டுபிடிக்கல. இங்கே நம்ம 16 எதிர்க்கிறத வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் வேறு மெத்தடில் கண்டுபிடிச்சது அது. இப்போ நம்ம 60 தான் வருதான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூவுக்கு ரேஷியோ மெத்தடில் எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிட்டு என்ன எல்சிஎம் வந்திருக்கோ அந்த எல்சிஎம்மை மூணாவதாக ஒரு நம்பர் வச்சுருப்பீங்கள்ல, அந்த நம்பரை வச்சு கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த எல்சிஎம்க்கு, இந்த 2 நம்பருடைய எல்சிஎம் 60க்கும் இந்த ரிமைனிங் இருக்கிற நம்பர் 20க்கும் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதுக்கு ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எடுக்கணும்னா இதையும் காமனாக கட் பண்ணுறோம். ஸோ 0க்கு 0 கட் ஆகும், எகெயின் 6:2ன்னு வரும். திருப்பி இதை நம்ம 2ஆல் கட் பண்ணலாம். 2ஆல் கட் பண்ணோம்னா இது 3 டைம்ஸ் வரும், இது பார்த்திங்கன்னா நமக்கு 1 டைம் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் ரேஷியோவை அந்த ஒரிஜினல் நம்பர் ஏதாவது ஒன்றுத்து கூட கிராஸ் மல்டிபிள் பண்ணால் போதும். அப்படின்னா இந்த 1 × 16 பண்ணுறது தான் பெட்டர். இந்த 3 × 20 பண்ணாலும் அதான் வரும், அதனால் தப்பு கிடையாது. ஸோ 1 × 16 பண்ணும்போது 60. அப்போது ஃபைனலாக இது மூணுத்துக்குமே நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்குன்னா 60 அப்படிங்கிறது தான் கிடைக்குது. ஸோ அதனால் 60 இஸ் த எல்சிஎம், தட் இஸ் த டோட்டல் ஒர்க். ஸோ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சோன்னா செகண்ட் திங் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபிஷியன்சி என்னென்னா ஒர்க் டிவைடட் பை டைம். அப்படின்னா 60 / 15 அப்படின்னு பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். 60 / 12 பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் வரும். 60 / 20 பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த 4 எஃபிஷியன்சி 5, 6, 3 அப்படின்னு சொல்லி 3 இதை கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இந்த 4 எஃபிஷியன்சி யாரோடதுன்னு இங்கே நீங்கள் எழுதுனதை வச்சே புரிஞ்சிக்க முடியும். இந்த P + Q 2 பேருடைய எஃபிஷியன்சி தான் 4. Pயும் Qவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா 4 ஒர்க்கு முடிப்பாங்க. அதே மாதிரி Qவும் Rயும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா 5 ஒர்க்கை முடிப்பாங்க. அதே மாதிரி Pயும் Rயும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 3 ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே சேர்ந்த மாதிரி எஃபிஷியன்சி தான் கிடச்சிருக்கே தவிர இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சியும் கிடைக்கல, இல்லை ஒரு கம்பைன்ட் எஃபிஷியன்சியும் கிடைக்கல. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 3 டுகெதர் அப்படின்னா A + B + சாரி இங்கே PQன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ P + Q + R இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ P + Q இவங்க 2 பேருடைய எஃபிஷியன்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் Q and R, Q + R இவங்க எஃபிஷியன்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் P + R நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா P + R = 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த 3 ஈக்குவேஷனையும் அடிஷன் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும் பாருங்கள். இந்த 3 ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் தேர்ட் ஈக்குவேஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே Pங்கிற லெட்டர் ஒரு டைம் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் Pன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்குது. அப்போ P + P என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2P அப்படின்னு வரும். இங்கே ஒரு டைம் Q இருக்குது, இங்கே ஒரு டைம் Q இருக்குது, அப்போ 2Q அப்படின்னு வரும். இங்கே ஒரு டைம் R இருக்குது, இங்கே ஒரு டைம் R இருக்குது, அப்போ நம்மளுக்கு 2R அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா 4 + 5 9, 9 + 3 12 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் காமனாக இருக்குது. அதனால் அந்த 2 அப்படியே வெளில எடுக்கிறோம்.
2 வெளியில் வந்துருச்சுன்னா P + Q + R is equal to 12. ஸோ இப்போ இந்த P + Q + R அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே மல்டிபிளில் இருக்கிற 2 ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகும்போது டிவைட் ஆகும். அப்படின்னா P + Q + R is equal to 12/2. இப்போ இந்த 12க்கும் இந்த 2க்கும் கட் பண்ணிங்கன்னா 6 அப்படின்னு வந்திருக்கும். இந்த 6 தான் இப்போ என்னங்கிறத உங்களால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம P + Q மட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 4 எஃபிஷியன்சி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ P + Q + R இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு எஃபிஷியன்சி உள்ள ஆளுங்க. இப்போது அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸில் 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் முடிப்பாங்க அந்த ஒர்க்கை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எத்தனை டேஸ் அப்படின்னு கேட்குறது டைம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. இங்கே ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 60 தான் ஒர்க். அப்போ 60. எஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறா, 3 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 3 பேருடைய எஃபிஷியன்சி நமக்கு வேணும். ஸோ 3 பேருடைய எஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா P + Q + R உடைய எஃபிஷியன்சி கம்பைன்ட் எஃபிஷியன்சி ஆனால் டுகெதர். அப்போ கம்பைன்ட் எஃபிஷியன்சி இஸ் 6. ஸோ 6. அப்போ இந்த 6ஆல் இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு 10 days. ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஷின் கொடுக்குறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக நம்ம என்ன கொஷின் டிஸ்கஸ் பண்ணமோ அதே ஃபார்மெட் தான், அதே கொஷின் மாதிரி தான் இருக்கும். பட் வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும். இந்த கொஷினை பாஸ் பண்ணிவிட்டு கூட சால்வ் பண்ணி பாருங்கள். 30 செகண்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே டைம் வேணாம். ஸோ அதுக்கு அப்புறமும் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அகெயின் நீங்கள் அதை ப்ளே பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கிறது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்ததே ஃபார்மேட். P and Q together can complete a work in 30 days. அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், P + Q 2 பேரும் சேர்ந்து 30 டேஸில் அந்த ஒர்க்கை முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே Q and R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q + R 24 டேஸில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. R and P, ஸோ R + P 2 பேரும் சேர்ந்து அதை 20 டேஸில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டாவை எடுத்து கிளியராக எழுதியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் எப்போவும் கண்டுபிடிக்கிற மாதிரி டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் ஒர்க் என்னென்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 30, 24, 20. அப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இதில் இருக்கிற பிகர் நம்பர் இஸ் 30. இந்த 30யை இந்த 24 கட் பண்ணுதா, இந்த 20 கட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ கட் பண்ணாது. அப்படி கட் பண்ணாதனால இதனுடைய நெக்ஸ்ட் மல்டிபிளுக்கு போகணும். ஸோ 30யுடைய நெக்ஸ்ட் மல்டிபிள் இஸ் 60. இந்த 60யை இந்த 24 கட் பண்ணுமான்னு கேட்டால் கட் பண்ணாது. பட் 20 கட் பண்ணும். அப்போ 20 கட் பண்ணுதுன்னா இப்போ நம்மளுடைய பிரச்சனை இனிமேல் 20 கிடையாது, இந்த 24. பிகாஸ் ரெண்டுமே கட் பண்ணணும், ஆனால் 20 மட்டும்தான் அந்த 60யை கட் பண்ணுது. 24ம் கட் பண்ணியிருந்ததுன்னா 60 இஸ் த எல்சிஎம். பட் 24 கட் பண்ணல, 20 தான் கட் பண்ணியிருக்கு. அப்படின்னா நம்ம இனிமேல் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா இந்த 30யோட நெக்ஸ்ட் மல்டிபிள் 60யை 20 கட் பண்ணுச்சு இல்லையா, இனிமேல் நம்மளுடைய மல்டிபிள்ஸ்லாம் எப்படி போக ஆரம்பிக்கணும்னா 60யோட மல்டிபிள்ஸ்லேயே போக ஆரம்பிக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு இந்த 20 கட் பண்ணிடுச்சுன்னா எதில் கட் பண்ணிச்சோ அதனுடைய மல்டிபிள்ஸ்லேயே போக ஆரம்பிக்கணும். இது எதனா உங்களுடைய வேறு எதனா வேல்யூஸ் கொடுத்து எதனா கொஷின் கொடுத்தாங்கன்னா அப்போ இந்த மெத்தடாலஜியை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், ஆன்சரும் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ 30யோட நெக்ஸ்ட் மல்டிபிள் 60, 60யை 20 கட் பண்ணிச்சு, அதனால் இனிமேல் 60யோட மல்டிபிள்ஸில் போக போகிறோம். 60யோட நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120. 120 இந்த 24 கட் பண்ணுவான்னு கேட்டால் எஸ் எக்ஸாக்ட்லி கட் பண்ணும். ஸோ அப்போ 120 இஸ் த LCM, அதாவது டோட்டல் ஒர்க். இதை நம்ம அந்த ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆப்வியஸாக சால்வ் பண்ண முடியும். 30, 24க்கு நம்ம முதல்ல ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எதால் கட் பண்ண முடியும்னா 6ஆல் கட் பண்ணலாம். இதை 6ஆல் கட் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் வரும். இதை 6ஆல் கட் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். தென் இதுக்கப்புறம் நம்ம இதை ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் போதும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 30 × 4 நம்மளுக்கு 120ன்னு வரும். அதாவது இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் எல்சிஎம் நம்மளுக்கு 120ன்னு கிடச்சிருக்கு. அப்படி கிடச்சிருச்சு நம்ம அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரெண்டுத்துக்கு தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரேஷியோ மெத்தடு, இது வந்து வேறு மெத்தட். ஸோ அப்போ 120ன்னு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற நம்பர் கூட அந்த எல்சிஎம்மை கம்பேர் பண்ணிட்டு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ 120க்கும் 20க்கும் நம்ம இப்போ திருப்பி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதை 20ஆல் கட் பண்ணோம்னா 1 டைம் வரும். இதை 20ஆல் கட் பண்ணிங்கன்னா 6 டைம் வரும். ஸோ 1 × 120, 120. உங்களால் எவ்வளோ பெரிய நம்பரால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெரிய நம்பராலையும் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் 2 2ஆக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ 1 × 120, 120 இஸ் த எல்சிஎம். ஸோ 120. 120ல் இந்த 30 எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இருக்குது. இந்த 120 இந்த 24 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 20 இந்த 120ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 6 டைம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எஃபிஷியன்சிலாம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா P + Q. P + Q ஓட எஃபிஷியன்சி இஸ் 4 and Q + R ஓட எஃபிஷியன்சி 5 and R + P ஓட எஃபிஷியன்சி 6. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 காமனாக வெளில வந்துடும். ஏன்னா எல்லாத்துலேயுமே 2 டைம் இருக்குது. 2P 2Q 2R. அப்போ 2 வெளில வந்துருச்சுன்னா P + Q + R is equal to இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 + 5 11 11 + 4 15. ஸோ அப்போ P + Q + R is equal to 15/2. 15/2 அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருடைய எஃபிஷியன்சி. இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி 15/2ன்னு எழுதினாலும் ஓகே தான். இல்லாட்டி இதை டிவைட் பண்ணிவிட்டு 7.5ன்னு எழுதினாலும் ஓகே தான். இது ஃப்ராக்ஷன் ஃபார்மேட், 7.5ங்கிறது டெசிமல் ஃபார்மேட். அவ்வளோதான், வேறு எதுவும் சிம்பிள். ஸோ இப்போ நம்மளுடைய கொஷினுக்கு நம்ம வந்துடுவோம். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. ஆல் ஆஃப் தெம் டுகெதர் டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க். இந்த ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 120 அப்படிங்கிறது, அதாவது நம்ம டைம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120, இந்த எஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா 15/2. ஸோ 15/2 அப்படிங்கும்போது இந்த 2 நம்மளுக்கு ரெசிப்ரோக்கில் மேலே போயிடும். அப்போ அது மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 120 × 2/15 அப்படின்னு இருக்கும். ஸோ 15 இந்த 120ல் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் இருக்கும். ஸோ 8 15 சார் நம்மளுக்கு 120ன்னு வரும். அப்போ 8. ஸோ 8 × 2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ 16 டேஸில் இவங்க 3 பேர் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிடுறதா சொல்கிறாங்க. பட் இதே தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஷின்லேயும் பார்த்தோம். இது எல்லாமே ஓகே தான். இப்போ இந்த இடத்துல கொஷினை வேறு மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஷினை நம்ம எழுதியிருந்தோமே. இங்கே 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறது எல்லாமே ஓகே. இப்போ கொஷின் இப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அதாவது P மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கணும்னா எத்தனை நாளில் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி Q மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கணும்னா எத்தனை நாளில் முடிச்சிருக்கணும், R மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கணும்னா எத்தனை நாளில் முடிச்சிருக்கணும். இப்படி ஒரு கொஷினை கேட்டிருந்தா அப்போ நம்ம இந்த கொஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கொஷினை அகைன் ஒரு டைம் நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ P + Q + R அவங்களுடைய எஃபிஷியன்சியை நம்ம இந்த இடத்துல 15/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டும் சால்வ் பண்ணலாம். ஆர் வேறு என்ன சொல்லியிருந்தோம்னா 7.5 அப்படின்னு எடுத்துகிட்டும் சால்வ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இட்ஸ் யுவர் விஷ். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம்னா, யாரோடதை நம்ம கேட்குறாங்கிறத வச்சு நம்ம கொஷினை ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒர்க்கை 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாமல் P மட்டும் இந்த ஒர்க்கை முடிக்கணும், இந்த 120 ஒர்க்கை முடிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டால் Pயோட எஃபிஷியன்சி நமக்கு வேணும். Pயோட எஃபிஷியன்சி வேணும்னா இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இங்கே 3 பேருடைய எஃபிஷியன்சி 7.5ன்னு இருக்குது. எனக்கு Pயோட எஃபிஷியன்சி தான் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா Qவும் Rவும் உடைய எஃபிஷியன்சி 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Q + Rோடைய எஃபிஷியன்சி 5னா இந்த Q + Rோடைய எஃபிஷியன்சி அப்படியே எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இந்த Q + Rக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இந்த 5 எழுதிக்கலாம். அப்போ P + 5 = 7.5. ஸோ இப்போ இந்த 5 அந்த சைடு போயிடுச்சுன்னா அப்போ Pயோட எஃபிஷியன்சி என்ன கிடைக்கும்னா 2.5 அப்படின்னு கிடைக்கும். இந்த 5 அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ 7.5ல் 5 போயிடுச்சுன்னா 2.5. இப்போ எனக்கு Pயோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு, அந்த டோட்டல் ஒர்க்கும் தெரியும். அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் 120. நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது P எத்தனை நாளில் முடிப்பான் அப்படிங்கிறது. ஸோ எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறது டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஒர்க் 120, எஃபிஷியன்சி Pயோடது என்னென்னு கேட்டிங்கன்னா 2.5. அப்போ இந்த 2.5வால் இதை கட் பண்ணுறேன். அப்போ இந்த 2.5வால் உங்களுக்கு கட் பண்ண தெரியல அப்படின்னா இதை கொஞ்சம் ஹோல் நம்பராக மாற்றிக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக கட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அப்போ எப்படி கட் பண்ணலாம் பாருங்கள். இந்த பாயிண்ட்டை போக வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா மேக்ஸில் ஒரு × 10 யூஸ் பண்ணுவாங்க. இங்கே × 10 பண்ணால் நியூமரேட்டர்லையும் × 10 யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட்டு போயிடும். அதாவது இந்த 120க்கு பக்கத்தில் இப்போ இந்த 0 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது வந்துடும். இந்த 2.5 இப்போ நம்மளுக்கு இந்த 10 உள்ளே வரும்போது 25ன்னு மாறிடும். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் எதால் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் 5ஆல் தான் கட் பண்ணுவீங்கன்னா தாராளமாக 5ஆலே கட் பண்ணிவிடுவோம். ஸோ 5ஆல் கட் பண்ணிங்கன்னா 5 5s are 25. இதை நீங்கள் 5ஆல் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எத்தனை டைம் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 5s are அப்படின்னு வரும். இங்கே எழுதுகிறேன். 2 5s are நம்மளுக்கு 10 வரும், பேலன்ஸ் 2. ஸோ 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 0 வந்திருக்கும். ஓகே, இதை 5ஆல் கட் பண்ணலாம். இப்போ இதையும் எகைன் திருப்பி நீங்கள் 5ஆல் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டைம் வந்திருக்குன்னு இங்கே எழுதிடுறேன். ஸோ 4 டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 5s are 20 அப்படின்னு வரும். ஸோ 4 டைம் அண்ட் பேலன்ஸ் எகைன் 4 இருக்கும். அப்படின்னா 48 அப்படின்னு வரும். ஸோ அப்போ P மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 days எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுவார். இது நம்ம Pயை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா. இதே மாதிரி உங்களுக்கு Qவை கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல
ஆர் ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி எடுத்து வந்து இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூவோட எஃபிஷியன்சி கிடைக்கும். அப்போ அதே மாதிரி 120 கியூவோட எஃபிஷியன்சி எதுனா கியூ எத்தனை நாளில் முடிப்பாருன்னு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஆரோடது வேணும் அப்படின்னா பி ப்ளஸ் கியூவோட எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரோட எஃபிஷியன்சி தெரியும். ஆரோட எஃபிஷியன்சி தெரிஞ்சதுன்னா 120 இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டுபிடிங்க. நான் எப்படி பியோடைய டேஸ் கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி ஆர் அண்டு கியூவோட டேஸை கண்டுபிடிச்சி அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த ஒரு கொஷினில் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். P and Q can complete a work in 8 days. Q and R can complete the same work in 12 days. P, Q and R together can complete the same work in 6 days. In how many days can P and R together can do that work? ஸோ இப்போ இந்த இடத்துலையும் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதும் போது உங்களுக்கு அதனுடைய ஐடியாஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், P ப்ளஸ் Q ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 8 days ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி Q அண்ட் R, Qவும் Rவும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா 12 days ஆகும்னு சொல்கிறாங்க. அதே 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா P ப்ளஸ் Q ப்ளஸ் R, உங்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்க 6 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எப்போவும் கண்டுபிடிக்கிற மாதிரியே டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா LCM எடுக்கணும். அப்போது இங்கே இருக்கிறதுலே பிக்கர் நம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இஸ் த பிக்கர் நம்பர். இந்த 12 ரிமைனிங் 2 நம்பர்ஸ் டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். எஸ், ஆப்வியஸாக டிவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 6 மட்டும்தான். அப்போ 12 6 டிவைட் பண்ணுதுன்னா அப்போ 12 மல்டிப்பிளில் இன்னும் நம்மளுக்கு 8ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 12 நெக்ஸ்ட் மல்டிபிள் போக ஆரம்பிக்கணும். 12 நெக்ஸ்ட் மல்டிபிள் என்ன வந்தாலுமே அதை இனிமேல் 6 டிவைட் பண்ணும். ஸோ இனிமேல் நம்மளுக்கு 6 பிரச்சனை கிடையாது, 8 மட்டும்தான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்போ 12 நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 அப்படின்னு வரும். ஸோ 24 8 டிவைட் பண்ணுமான்னு கேட்டால் எஸ், எக்ஸாக்ட்லி டிவைட் பண்ணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் பாருங்கள், 24 இஸ் த LCM. இந்த 8 இதில் எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 times இருக்குது. அண்ட் இந்த 12 இதில் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 times இருக்குது. இந்த 6 இதில் எத்தனை டைம் இருக்குன்னா 4 time இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான இடம். இந்த 3 எஃபிஷியன்சி யாரோடன்னு பார்த்தீங்கன்னா P ப்ளஸ் Qவோடது. இந்த 2 எஃபிஷியன்சி Q ப்ளஸ் ஆரோடது. இந்த 4 எஃபிஷியன்சி P ப்ளஸ் Q ப்ளஸ் ஆரோடைய எஃபிஷியன்சி. இப்போ நம்மள்ட்ட அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா P அண்ட் R இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்கன்னா அப்போ நம்மளுக்கு P ப்ளஸ் ஆருடைய எஃபிஷியன்சி நமக்கு வேணும். பட் இங்கே P ப்ளஸ் Qவோட எஃபிஷியன்சி தான் இருக்குது, இல்லைனா Q ப்ளஸ் ஆரோட எஃபிஷியன்சி தான் இருக்குது. ஆனால் P ப்ளஸ் ஆரோட எஃபிஷியன்சி நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. அப்படின்னா நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம எஃபர்ட் எடுக்கணும். அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ P ப்ளஸ் Q ப்ளஸ் ஆரோடைய எஃபிஷியன்சி 4ன்னு சொல்கிறாங்க. அண்டு Q ப்ளஸ் ஆரோடைய எஃபிஷியன்சி நமக்கு 2ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த Q ப்ளஸ் ஆர் தான் இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த Q ப்ளஸ் ஆருக்கு பதிலாக நம்ம இந்த 2 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த Q ப்ளஸ் ஆரோடைய எஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, அதனால் அவங்களுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ P ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 4ன்னு கிடைக்கணும். அப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன இருந்திருந்தால் 4 வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியோட எஃபிஷியன்சி 2 அப்படின்னு இருந்திருந்தா 2 + 2 4 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ எனக்கு எஃபிஷியன்சி பியோடது கிடச்சிருச்சு 2 எஃபிஷியன்சி அப்படின்னு. இன்னும் எனக்கு யாரோட எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோடைய எஃபிஷியன்சி எனக்கு வேணும். ஸோ ஆரோடைய எஃபிஷியன்சி வேணும்னா இப்போ நான் பியோட எஃபிஷியன்சி எடுத்து வந்து இங்கே இருக்கிறதுல எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆரோடது கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பியோட எஃபிஷியன்சி 2ங்கிறத இந்த இடத்துல P இருக்குது. ஸோ இங்கே நான் 2உடைய சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ P 2 எஃபிஷியன்சினா Q என்ன இருந்திருந்தால் 3 வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு இருந்திருந்தால் 2 + 1 3ன்னு கிடச்சிருக்கும். அப்போ Qவோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு தேவையில்லை, பட் அது தெரிஞ்சால் தான் ஆரோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க முடியும். அப்போது Qவோட எஃபிஷியன்சி 1ன்னா இங்கேயும் Q இருக்குது, இங்கே R இருக்குது. அப்போ Qவோட எஃபிஷியன்சி 1ஆ இருந்திருந்தால் அது கூட எதை ஆட் பண்ணியிருந்தால் 2 வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ணியிருந்தால் தான் 2 வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆரோட எஃபிஷியன்சி 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு பேருடைய டோட்டல் எஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக என்ன தெரிஞ்சிருக்குன்னா டோட்டல் ஒர்க்கு தெரியும். இப்போ அவங்க ரெண்டு பேருடைய எஃபிஷியன்சியும் தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்னா டைம் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24, அந்த எஃபிஷியன்சி ரெண்டு பேரோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ இதால் இதை கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 8 days வரும். அப்போது ரெண்டு பேரும் P அண்ட் R ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருந்தாங்கன்னா 8 daysலேயே அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க.
இன்றைக்கி நம்ம மாடரேட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரியான கொஷின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரியான டைப்ஸ் பார்க்க போகிறோன்னா பேஸ்ட் ஆன் எஃபிஷியன்சி. இந்த மாதிரியான வேல்யூபிளான கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.